வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாஜக மேலிடம் 4 மாநிலங்களுக்கு புதிய தலைவர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லி, ஹரியானா, அடுத்து திரிபுரா, பஞ்சாப், 4 மாநிலங்களுக்கு. இது தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறி இருக்குல்ல. தமிழக பாஜக தொண்டர்கள் நயினாரை தூக்கிட்டு அண்ணாமலையை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, லிஸ்ட்டில் தமிழ்நாடு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கேபினட் ரீசஃபிள் அடுத்த வாரம் நடக்க போதான். மத்திய அமைச்சரவை மாற்றம் நடக்க போது. அதன் காரணமாக தான் இப்போ இந்த 4 மாநிலங்களுக்கு புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த 4 மாநிலங்களுடைய தலைவர்களாக இருந்தவங்களை மத்திய அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வர போறாரா மோடி. அதன் காரணமாக புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் என்னுடைய டேர்மை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், பாதியிலேயே என்னுடைய பொறுப்பை பறிச்சுட்டா அது ஒரு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தும் எனக்கு, அதனால என்னுடைய டேர்மை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக யாரை வேணாலும் போட்டுக்கோங்க, அண்ணாமலையை கூட போட்டுக்கோங்க அப்படின்னு டெல்லி கிட்ட நிதின் நபீன் எல்லாம் சந்திக்கும் போது நயினார் சொல்லியிருக்காரு. 2025 தானே மாநில தலைவரானார் நயினார். அவர் 2028 வரைக்கும் இருக்கு. ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படின்னா கூட பல்ல கடிச்சிட்டு ஓட்டிடலாம். ஆனால் 2028 பாதி வரைக்கும் இன்னும் டைம் பீரியட் இருக்கு. அப்போது இன்னும் 2.5 வருஷம்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா? ஏற்கனவே இந்த குறுகிய காலத்திலேயே 1 வருஷத்திலேயே 11% இருந்த கட்சியை 3% கீழே கொண்டு வந்துட்டீங்க. இதில் இன்னும் 2.5 வருஷம் உங்களை தலைவராக தொடர விட்டால் நோட்டாவுக்கு கீழே கொண்டு போயிட மாட்டீங்க. அதனால் நீங்களே கட்சியுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ரிசைன் பண்ணிவிட்டு மத்திய அமைச்சரவையில் போய் உட்காந்துக்கோங்க. தலைவர்கள்ட்ட கேட்டு மினிஸ்ட்ரியில் எனக்கும் இடம் கொடுங்க. ஏன்னா எம்எல்ஏ கூட கிடையாதுல இந்த வாட்டி. அப்போ ராஜ்யசபா மூலமாக ஆந்திராவில் ஒரு ராஜ்யசபா பதவி பிஜேபிக்கு கிடைக்க போகுது. அது மூலமாக ராஜ்யசபாவுக்கு போய் மத்திய அமைச்சர் ஆகிக்கோங்க. உங்களை யார் தடுத்தது? நாங்கள் வேண்டானே சொல்லலை. ஆனால் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து நீங்களே எப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்களே வீட்டில் உட்காந்து யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2028 வரைக்கும் நயினாரே மாநில தலைவராக தொடரட்டுமா வேண்டாமா அப்படின்னு ஆலோசனை நடந்திருக்கான். கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய, அதாவது பிஜேபியுடைய அடிமட்ட தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நயினாருக்கு ஆதரவு இருந்தால் கூட அவரை தொடர அனுமதிக்கலாம். ஆனால் துளியும் ஆதரவு இல்லை தொண்டர்கள் மத்தியில் நயினாருக்கு. சில நிர்வாகிகள் சப்போர்ட் பண்ணுறாங்க. வானதி, தமிழிசை, முருகன், இது மாதிரி நிர்வாகிகள் மத்தியில் சிலர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் 0 சப்போர்ட்டு. அப்போ அவரையே தலைவராக தொடர அனுமதிச்சா தொண்டர்களுடைய அதிருப்திக்கு உள்ளாக நேரிடும். தொண்டர்கள் ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கான். சம நயினாரையும் அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வந்து மாநில தலைவராக மலையையே போடலாமா அப்படிங்கிற டிஸ்கஷனும் நடந்திருக்கு. வானதி ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி மலையை கூட போட்டுக்கோங்க, ஆனால் 2029 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னைய மாநில தலைவர் ஆக்கணும், 10 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வானதி அக்கா. இப்போ மாநில தலைவராகி 3 வருஷத்தில் வானதி அக்காவை உள்ள விட்டா இந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு அண்ணாமலை தரப்பு. ஒன்று மாநில தலைவர் ஆக்குனா 2 டேர்ம் ஆக்குங்க. 2029 பாராளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல், 2034 பாராளுமன்ற தேர்தல். அது வரைக்கும் மாநில தலைவராக தொடர அனுமதிங்க, இல்லைன்னா யாரை வேணாலும் போட்டுக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை தரப்பு சொல்கிறாங்களாம். என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் டெல்லி மேலிடம் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்களாம். தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்களாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இருக்கார்ல, திருச்செந்தூர் கோவிலில் ஆய்வு செஞ்சுருக்காரு. அமைச்சராக போகாமல் பக்தர் மாதிரி போயிருக்காரு, மாஸ்கெல்லாம் போட்டுட்டு, அடையாளம் தெரியலை. ஆனால் இதில் இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாமல் விஷல் சின்னம் விஜய்க்காக ஓட்ட குத்துனாங்களே, அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, யார் எம்எல்ஏ அப்படிங்கிறது தொகுதி மக்களுக்கே தெரியலை. அவங்க போய் ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்போது மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா பக்தர் மாதிரி மாஸ்க் போட்டுட்டு போய் ஆய்வு செஞ்சுருக்காரு. மினிஸ்டருடைய பிஏ கிட்ட லஞ்சம் பெறப்பட்டிருக்கு. கோவிலில் விஐபி தரிசனத்தில் லஞ்சம் பெறப்படுது அப்படின்னு புகாரின் அடிப்படையில் தான் ஆய்வு செய்ய போயிருக்காரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே லஞ்சம் பெறப்பட்டிருக்கு, 1500 ரூபா. இப்போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூக வலைதளத்தில் மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு வதந்தி பரவி இருக்கு. அது மன்னிப்பு கடிதம் கிடையாது, விளக்க கடிதம். இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா விளக்கம் கேட்டு பிறகு துறை ரீதியாக ஆக்ஷன் எடுக்கப்படும். அதனால தப்பு பண்ணவங்க கிட்ட விளக்க கடிதம் தான் நான் கேட்டேன், மன்னிப்பு கடிதம் கேட்கல அப்படின்னு மினிஸ்டர் கிளியர் பண்ணியிருக்காரு. இப்போ மினிஸ்டருடைய திருச்செந்தூர் கோவில் ஆய்வு இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு.
கடைசி டாபிக்கு, டெல்லிக்கு போயிருந்த சிஎம் விஜய் சோனியா காந்தி, ராகுல் காந்தி 2 பேரையும் சந்திப்பார் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் ஃபயர் விட்டுக்கு இருந்தாங்க. ஆனால் சிஎம் விஜய் 2 பேரையும் சந்திக்கலை. இது தமிழக காங்கிரஸ்காரங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை சமாளிக்கிறதுக்காக என்ன சொல்லிக்கிருக்காங்க இப்போ தெரியுமா? இல்லை, ராகுல் காந்தி தான் பிஸியாக இருந்தார், 6 மணிக்கு மேலே ராகுல் காந்தியை சந்திப்பதாக சிஎம் விஜய் சொல்லியிருக்காரு. ஆனால் 6 மணிக்கு மேலே எங்கள் தலைவர் ராகுல் பிஸி, அதனால இந்த சந்திப்பு நடக்கலை. அடுத்த வாட்டி சிஎம் விஜய் டெல்லிக்கு வரும்போது ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் சந்திப்பதாக சொல்லிட்டு திரும்பியிருக்காரு அப்படின்னு தமிழக காங்கிரஸ் சமாளிக்கிறாங்க. சரி, ராகுல் காந்தி பிஸியாக இருக்காரு, ஓகே. சோனியா காந்தியை சந்திச்சிருக்கலாம்ல. சமீபத்தில் தான் சோனியா காந்தி அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. சரி, நேரடியாக சந்தித்து உடல் நலத்தை விசாரிச்சிருக்கலாம்ல, அதை பண்ணலையே அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் ஏற்றி விட தமிழக காங்கிரஸ் கதறிக்கு இருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.